வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என அக்கட்சியின் மாநில தலைவர் முருகன் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் பாரதிய ஜனதா கட்சியின் அணி பிரிவு பிரதிநிதிகள் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இந்த மாவட்ட மாநாட்டிற்கு அக்கட்சியின் மாநில தலைவர் முருகன் கலந்து கொண்டு கட்சி தொண்டர்கள் மத்தியில் பேசினார். அப்போது அவர் பேசுகையில், கந்தசஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்தி பேசிய கருப்பர் கூட்டத்தை தமிழகத்தை விட்டு விரட்டவே வேல் யாத்திரை நடத்தினோம். தமிழக விவசாயிகளுக்கும் சுவாமி கும்பிடுவதிலும் பட்டியல் இன மக்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் இரட்டை வேடம் போடுகிறார். திமுக தேர்தல் வாக்குறுதியில் இருந்த வேளாண்மை மசோதாவை தான் பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ளார். ஆனால் இதனை திமுக தலைவர் எதிர்ப்பது போன்று விவசாயிகளை திசை திருப்புகிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வல்லமையுடன் வெற்றி பெறும் எனவும், அதேபோல் வரும் சட்டமன்ற தேர்தலில் அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக பாரதிய ஜனதா இருக்கும் என கூறினார். இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் KT ராகவன் மற்றும் மாநில மற்றும் மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சாமி கும்பிடுறதுலையும் இரட்டை வேடம். இன்றைக்கு சாமி கும்பிடுறதுல இரட்டை வேடம் போட்டிருக்கார். எப்படி? எங்களோட அம்மா வெளியில போய் கோயிலுக்கு வந்து திருநீர் கொடுத்தா தட்டி விடுவார், கோயிலில் போய் கும்பம் கொடுத்தா தட்டி விடுவார். ஆனால் நம்மளுடைய வெற்றிவேல் யாத்திரையுடைய வெற்றிக்கு பிறகு இன்றைக்கு எங்களுடைய கட்சியிலும் 1 கோடி இந்துக்கள் இருக்கிறாங்கன்ட்டு சொல்றார். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு விவேகானந்த பத்தி பேசுறார், ஆன்மீகத்தை பத்தி பேசுறார். அப்படி ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த வெற்றிவேல் யாத்திரை. தமிழகத்தில் மிக சிறப்பான தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தெரியும் ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்றார்கள். தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தெரியும் ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளை ஏமாற்றுகிறார்கள் என்று. தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தெரியும் தமிழ்நாடு விவசாயிகள் முன்னேறக்கூடாது என்று ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார்கள் என்று. அதனால்தான் தமிழ்நாடு விவசாயிகள் ஸ்டாலினை புறக்கணித்தார்கள், திமுகவை புறக்கணித்தார்கள், கம்யூனிஸ்டுகளை புறக்கணித்தார்கள், இன்னும் சின்ன சின்ன கட்சிகளை